வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு அறிவிப்பு. சி, டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஸ்கிராப்டைபஸ் பாக்டீரியா தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். அனைத்து மாவட்டத்திலும் தேவையான அளவு மருந்துகள் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் பிரத்யேக பேட்டி. இது சாதாரணமாக வரக்கூடிய தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி தான் வரும். எஸ்கர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது அந்த பூச்சி கடிப்பட்ட இடத்துல ஒரு புண்ணு மாதிரி வரும். அதை தவிர ஒரு பெரிய சிம்டம்ஸ் இல்லை. பொதுமக்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காகவும் ஒரு ஃபியூ டேஸில் சரியாக போயிடும். ஆனால் என்னென்னா நிறைய பகுதிகளில் இது ரிப்போர்ட் ஆகிறதால தான் இந்த அட்வைசரி கொடுத்துருக்கோம். விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. 4 பேர் கேல் ரத்னா விருது, 32 பேருக்கு அர்ஜுனா விருதுக்கு தேர்வு. தமிழகத்தை சேர்ந்த செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. தமிழக வீராங்கனை துளசிமதி, நித்யஸ்ரீ, மணிஷா, அவைசிங் உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருதுக்கு தேர்வு. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங், பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோர் விருதுக்கு தேர்வு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் ஆய்வு. பல்கலை பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதாக எழுந்த புகாருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறுப்பு. CSR நிதி மூலம் அரசு பள்ளிகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக விளக்கம். செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் கண்டனத்தை பதிவு செய்வதா? மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. எங்களுடைய துறை சார்ந்து இன்னைக்கு எங்களுடைய HODs மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயரை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா HODஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக எங்களுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது. சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி தொடக்கம். ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் எடுத்து உற்சாகம். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை. தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ரேவதி இன்ஃபோடெக் நிறுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயவர்ஷினி இன்ட்ரஸ்ட் நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஷாலினி பாலாஜி ஃபார்மாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். லாவண்யா இன்ஃபோடெக் நிறுவனஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனிஷ் ஃபாத்திமா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கு டாலி, MS ஆஃபீஸ் உள்ளிட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமத்துவம் முக்கியமான ஒண்ணு. பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏற்கனவே அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளிக்க சூரியமூர்த்தி மனுவை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
தமிழ்நாடு அரசு இன்றைய நிலையில் செயலற்று இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. சிபிஎம் பாலகிருஷ்ணனும் அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நீ பார்த்தேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்ட்டு முன்கூட்டியே போராடுவதற்கு முன்னாலே கைது செய்யறாங்க. இந்த நடவடிக்கை திரும்ப பெறணும் அப்படின்ற மொத்தத்தில் தமிழக அரசு இன்றைய நிலையில் செயலற்று இருக்கிறது என்பதுதான் இதை காட்டுகிறது. தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக மகளிரணி மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. கிடையாது. இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. நாளை மதுரையில் இருந்து சென்னை வரை பாஜக சார்பில் நடக்கும் நீதி பேரணிக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவார்கள் என மதுரை காவல்துறை எச்சரிக்கை. சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கு. நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பாக தமிழக அவசர சட்டம் பிறப்பித்துள்ளதாக தகவல். ஊரக உள்ளாட்சிகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமிக்கும் வகையில் அவசர சட்டம். வருகிற 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக நாளை அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் விருப்பம். காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. அதனால பெரும்பான்மை வந்ததாலேயே கூட்டணி கட்சிகளை மந்திரி சபையில சேர்க்கக்கூடாது என்பதுல எந்த நியதியும் கிடையாது. எல்லா கட்சிகளும் தான் ஒரு 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 இந்த டைம்ல நமக்கும் ஒரு கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கு. அந்த பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மாற்றம் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டம். பொதுக்குழுவில் அறிவித்தபடி முகுந்தனிடம் நியமன கடிதத்தை வழங்கிவிட்டதாக விளக்கம். அவர் நீடுகிறார் என்ற பேச்சே இல்லை. அது அங்க பொதுக்குழுவிலே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க டைப் பண்ணி கொடுத்துட்டேன். புதுச்சேரி பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் சரியாகிவிட்டது. அன்புமணியுடன் மோதல் ஏற்பட்ட நிலையில் ராமதாஸ் விளக்கம். ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறதில்ல. அது எங்க உட்கட்சி பேசணும், அது சரியா போச்சு. பேசணும். அப்புறம் அவரு மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாமக போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் வெறும் விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதா என நீதிபதி காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமகவினர் போராட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட சௌமியா அன்புமணி கைது. பெண்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு.
எத்தனை கல்லூரி மாணவர்களை கவு வாங்குவாங்க? காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, நேற்று கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுல பழி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண வந்தது எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. இதுக்கு இத்தனை போலீஸ், இந்த குற்றவாளிகளை பிடிக்க இத்தனை போலீஸ் போயிருந்தா கூட மனசாட்சியாக வந்திருக்கோம். குற்றவாளிகளை பிடிக்க இவ்வளவு போலீஸ் போகல. நாங்க போராடுவதற்குரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். செயல்படுவது, அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க கோரி ஜனவரி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி பேசிய விவகாரம். பல மாதங்களுக்கு முன்பாக நடந்ததை தற்சமயம் திட்டமிட்டு பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. நடந்துக்கிறதுன்றதான் அதில் இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையை பார்த்துட்டு சொல்லுங்க, யார பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிருக்க. நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அந்த மன்னர்கள் காலத்துல இருக்கிறதான் நாங்க சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா. கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஜனவரி 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி 35% உயர்வு ஏன் என மேயர் பிரியா விளக்கம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வரி குறைவாக வசூலிக்கப்படுவதாக பேட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுகிறோம். நம்ம தமிழ்நாடு உட்பட்டு பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்கள், அதாவது கேரளாவோ ஆந்திர பிரதேஷோ இல்லை நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வரி வசூலிக்கிறது மிகவும் குறைபாடாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் அரசு சார்பாக அதிகமாக இருக்கிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்கனிக்கோட்டை அருகே பிடிபட்ட சிறுத்தை தமிழக கர்நாடக எல்லை வனப்பகுதியில் விடப்பட்டது. கிராம மக்கள், விவசாயிகள் நிம்மதி. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதறான பயிர்களுடன் விவசாயிகள் போராட்டம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் தாக்குதலுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலர்கள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு புத்தாண்டு தினத்தன்று 2 லட்சம் பக்தர்கள் வருகை. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். தெலங்கானாவில் தனியார் பொறியியல் கல்லூரி பெண்கள் விடுதி குளியல் அறையில் கேமரா பொருத்தப்பட்டதாக புகார். மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் சூடுபிடித்த கும்பமேளா நிகழ்ச்சி.
மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்தபடி ஊர்வலமாக சென்ற சாதுக்களால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் டி களபம் அரசு தொடக்கப்பள்ளியில் உணவு சமைக்கும் போது சிலிண்டர் வெடித்து விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அடைத்த வீரர்கள். இணையவழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஆன்லைன் தளங்களில் வாட்ஸ்அப் முதலிடம். உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் தகவல். பெண்கள் முகம் மற்றும் உடலை மறைக்கும் வகையிலான புர்கா அணிவதற்கு சுவிட்சர்லாந்து அரசு தடை விதிப்பு. நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் தடையை மீறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் 5 பேர் உயிரிழப்பு. போலீசார் பொதுமக்களிடையே நடைபெற்ற மோதலின் எதிரொலியாக 100க்கும் மேற்பட்டோர் கைது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியின் கேப்டனாக பும்ரா நியமனம். சிட்னியில் நாளை தொடங்கவுள்ள டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்க உள்ளதாக தகவல்.